செலவுக்குன்னு 10 லட்சம் போட்டு விட்டாங்க. இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும்? நகைக்கு நகை, பட்டு சேலை எல்லாத்தையும் கொடுத்து கல்யாண செலவுக்கு 10 லட்சமா அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருக்காங்க. எடுத்து ஜாம் ஜாம் செலவு பண்ணிட வேண்டியதான். காசு வந்துருச்சு, இனி கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடுவோம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த சிவானி எங்க போனா? அப்போல இருந்து நான் பார்க்கவே இல்லையே. கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு தான் இருக்கு. ஏன்னா அந்த மாடுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. யார்கிட்டயும் சொல்லிடுவாளோ, கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாளோன்னு ஒரு மாதிரி பதட்டமா தான் இருக்கு. எங்க போய் தொலைஞ்சா? காலேஜ் கூட இனி போக கூடாது, வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லி வச்சேன். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சிவானி, சிவானி வீட்டுல இருக்காளா இல்லையா? ஏடி சிவானி. சிவானி இல்ல அத்தை. அத்தையா? இந்த எலும்பி நாய் அத்தைன்னு கூப்பிடாதன்னு சொன்னா எப்ப பாரு அத்தை சொத்தன்னு. அத்தை, சிவானி வீட்டுல இல்ல. எங்கடி போய் தொலைஞ்சா? அவளோட ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கா. ஃப்ரெண்ட பார்க்கவா? என்கிட்ட கூட சொல்லாம? சக்தி கிட்ட சொன்னா அத்தை. அது இல்லாம சக்தி தான் கூட்டிட்டு போனா. சக்தி கூட்டிட்டு போனானா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு மண்ணு வேணாம். எப்ப வீட்டை விட்டு போய் தொலைஞ்சா? இப்போ ஒரு 2 மணி நேரம் இருக்கும் அத்தை. இங்க பாரு, சும்மா நீங்க நாங்கன்னு கூப்பிட்டா போதும். அத்தை சொத்தன் கூப்பிடாத, எரிச்சலா இருக்கு. சரிங்க. அது என்னடி என்கிட்ட கூட சொல்லாம அவ வெளியே போயிருக்கா? சிவானி கிளம்ப முதல்ல நீங்க வீட்டுல இல்ல, அதனாலதான் சக்தி நான் சொல்லிக்கிறேன் நீ போயிட்டு வான்னு கூட்டிட்டு போனாங்க. சக்தி உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லுவான், நான் கேட்டுக்கிறேன். சரி. அப்புறம் சும்மா வீட்டுல தின்னுட்டு தூங்கி எந்திக்காத. வீட்டெல்லாம் கிளீன் பண்ற வேலையை பாரு. நாளையில இருந்து வீடு ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணணும், புரியுதா? இந்த வீட்டுல உட்காந்து 3 வேலையும் நல்லா கொட்டிக்கிறேல, அதுக்கு தக்கன வேலையை பாரு. சரி. போய் நீ தங்குற ரூமை கிளீன் பண்ணு. சக்தி வரட்டும், இவங்கள சொல்லணும். சக்தி இல்லாதப்பெல்லாம் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னடி வாய்க்குள்ள முணுமுணுப்பு? ஒண்ணு இல்ல, சும்மா சொல்லுடி. சொல்லவா? சொல்லு கேப்போம். நீங்க என்ன ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கூட பாசமா பேச மாட்டேங்கிறேனா? இல்ல உன்னை தூக்கி வச்சு மடியில கொஞ்சமான்னு கேக்குறேன். சீச்சி, பாசமா? ஐயே, உங்களுக்கு உங்க மக மேலேயே பாசத்தை காமிக்க முடியாது. நானா யாரு? அப்புறம் என்னத்துக்கு ஏதோ சொல்ல வந்த? ஏதோ கொஞ்சம் கூடன்னு சொன்னியே. அதுவா, நீங்க கொஞ்சம் கூட தாயாவே நடந்துக்கிற மாட்டேங்கிறீங்க. உங்களை பார்த்தா பேய் பயம்தான் வருது. கொஞ்ச நாளும் பொம்பளையா நடந்துக்கோங்க. பொம்பளைக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்க கூடாது. உங்களோட இந்த அகங்காரம் கொஞ்ச நாள்ல உங்களையே கொன்றும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. என்னடி திமிர் பேச்சு? யார்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. இந்த சிவகாமி கிட்டே வா. நீங்க சிவகாமியா இருங்க, ஆனா உங்க பொண்ணு சிவானி ரொம்ப பாவம். இங்க பாருங்க, நான் சொல்றேன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. சிவானிக்கு கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. பாவம், அவ நைட்டெல்லாம் தூங்காம முழிச்சு அழுதுகிட்டு தான் இருக்கா. ரொம்ப கொடுமைப்படுத்தாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா படுத்த படுக்கை ஆயிட்டீங்கன்னா நானா உங்களை பக்கத்துல கூட வந்து பார்க்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் அப்ப உங்க பொண்ணு தான் வந்து பாப்பா. உங்க பொண்ணு கொஞ்ச நாள மதிக்க தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு மோசமா நடத்துனீங்க, நாளைக்கு உங்களை பார்க்க நாதி இல்லாம படுத்த படுக்கையிலே நாரி போய் தான் கிடப்பீங்க. வாய மூடுடி. யாரடி நாரி போய் கிடப்பா? நீ என்ன பாக்குறது, அவ என்ன பாக்குறது? சொடக்கு போட்டா 1000 பேர் வந்து நிப்பாங்க. எல்லாத்துக்கும் பணம் மட்டும் தாண்டி. பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். 1000 என்ன 10,000 பேரை கூட வேலைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டுருவேன்னு கனவுல கூட நினைக்காத. சாகர வரைக்கும் ராணி மாதிரி வாழ்வேன். போடி. பாத்துடலாம் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம்லாம். என்னடி சொன்ன? ஆட்டமா? எந்திரிச்சு கைய நீட்டங்குள்ள ஓடிடு. இல்ல என் மகன் என்ன சொல்லுவான்னு கூட யோசிக்க மாட்டேன். வெளுத்து விட்டுருவேன், பாத்துக்கோ. ஆள பாரு, வெளுப்பாங்களாம் வெளு. நமக்கெல்லாம் திருப்பி அடிக்க தெரியாது பாரு. இவங்க பண்றத பார்த்தா கோபம் தான் வருது. மகளை புரிஞ்சுக்காத இவங்கெல்லாம் அம்மாவா? இவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும், நாம பயந்து பேசணும். இனி இவங்களுக்கு மரியாதை இவ்வளவுதான். ஏய் என்னடி என்னைக்கு இல்லாம வாயு எல்லாம் திமிரா இருக்கு. திமிர் பிடிச்ச கழுத. எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இந்த எலும்பி நாய்ட்ட பேசி டென்ஷன் தான் ஆகுது. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு எவ்வளவு திமிர் பேச்சு பேசுறா பாரு. இருக்கட்டும், இந்த மாடு கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இவளை எப்படி வீட்டை விட்டு விரட்டணும்னு விரட்டுறேன். ரொம்ப இந்த ஓவரா பண்றாங்க. எப்ப பாரு நான் தாங்கிற அகங்காரம். யார் இது புலம்புற மாதிரி இருக்கு? ஓ, ஸ்வேதாவா? இருக்கட்டும், சக்தி வரட்டும். மா ஸ்வேதா, இங்க வாமா. மாமா சொல்லுங்க மாமா. என்னம்மா தனியா புலம்பிட்டு போற? எல்லாம் அத்தையால தான் மாமா. ரொம்ப பேசுறாங்க. நான் சொல்றேன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க மாமா. அத்தை எல்லாம் ரொம்ப மோசம். பேசாம நீங்க டைவர்ஸ் பண்ணிருங்க. நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் நிம்மதியா இருப்போம். சரிதான். நிஜமாதான் மாமா சொல்றேன், பேசாம டைவர்ஸ் பண்ணிடுங்க. பண்ண முடியாமலாம் இல்லம்மா. இவ ஆடுற ஆட்டத்துக்கு இப்ப இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னேவும் வேண்டான்னு ஒதுக்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா முடியல.
ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டேன். இவ பாவத்தையும் சமாளிக்க கூடாதுன்னு தான் பொறுமையாவே இருந்து பழகிட்டேன். மாமா, ஆ, கண்மணிய பத்தி சொல்றீங்களா மாமா? கண்மணி. மாமா ப்ளீஸ் மாமா, கண்மணிங்கிறது யாரு? அன்னைக்கே சொல்லணும்னு சொல்லாம விட்டுட்டீங்க. இப்ப சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமா, கண்மணி யாரு? சொல்றேம்மா. கண்மணிய பத்தி சொன்னா என் மனபாரம் குறையும். நம்பி வந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டேன். மாமா ஆமாமா. இரு, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஒரு மாதிரியா இருக்குல்ல? ஆமாமா. ஃப்ரெண்ட்ஸுக கூட இருக்கதே ஒரு தனி சந்தோஷம். இரு, சொல்லுமா. கவனிச்சியா? சிவானி ரொம்ப கஷ்டப்படுறா. சும்மா நம்ம கிட்ட நார்மலா பேசுற மாதிரி நடிக்கிறா. ஆமா வாசுகி, நானும் கவனிச்சேன். அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. என்னவா இருக்கும் திரு? ஒருவேளை திடீர்னு கல்யாணம் பேசி உடனே முடிக்கிறனால அந்த ஒரு பயம் இருக்குமோ? இருக்கலாம். சரி விடு, சிவானி குணத்துக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நீ எதுவும் குழப்பிக்காத. கண்டிப்பாமா. என்னடா யோசனையில இருக்க? சாதனாவா பாத்தியா? எவ்வளவு உரிமையா அண்ணான்னு பேசுறா. நல்ல பொண்ணுல. அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமங்க மொத்தல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமா? உண்மைதான்டா. சாதனாவோட கஷ்டமும் புரிஞ்சுக்க முடியுது. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா, அவங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா, அவ குடும்பத்தை விட்டே வந்திருப்பா. கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரா. கண்டிப்பா. ஏண்டா திரு? சொல்லுமா. பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைய பாதிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. சிவானியும் ரொம்ப கஷ்டப்படுறா, சாதனாவும். ஒருவேளை ரெண்டு பேரோட அப்பா அம்மா ரொம்ப பாவம் பண்ணிருப்பாங்களோ? பாவமா? இல்ல யாருக்காவது கஷ்டம் துரோகம் அப்படி ஏதாவது? தெரியல. சரிடா, இங்க பாரு, நாம ரெண்டு பேரும் தெரிஞ்சோ தெரியாமையோ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. நல்லது மட்டுமே நினைப்போம், நல்லதே செய்வோம். என்ன திடீர்னு? இல்ல, நம்ம பிள்ளைகளும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுல. நம்ம புண்ணியமாவே செய்வோம். நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைகளை சுத்தி உள்ள எல்லாருமே நல்லா இருக்கட்டும். உன் குணத்துக்கு எல்லாருமே நல்லாதான் இருப்போம். ஆமாடி. டியா? என்னடா ஹாப்பி மூடுல இருக்கியோ? ஓய், என்னவா? அது ஆ, அது வந்துடா. வெக்கமா? சரிதான். என்னடா அவ்வளவுதானா? சரிதான் சொல்லி முடிச்சிட்ட. வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒண்ணு இல்ல, வா வீட்டுக்குள்ள போய் வேலைய பாப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே உட்காந்து பேசலாமே. ஒண்ணு வேண்டாம், நான் பாத்திரத்தை கழுவுறேன், நீ துணிய துவ. ஏய், என்னம்மா பொசுக்குன்னு துணி துவன்ட்ட? ஏன், என்னாச்சு? ஒரு வாரமா காய்ச்சல்னு சாப்பிட்ட பாத்திரத்தை கூட எடுத்து வைக்க விட மாட்டேன்னு அப்படி பாத்துக்கிட்ட. இப்ப என்ன? அதான் காய்ச்சல் சரியா போச்சுல. இனி ஆளுக்கு பாதி பாதி ஷேர் பண்ணி தான் வீட்டு வேலையெல்லாம் பாக்குறோம். ஒரு வாரத்துல பொண்டாட்டி எல்லா வேலையும் பழகிட்டான்னு நினைச்சிட்டு பேசாம இருக்க கூடாது. எப்பயும் போல எனக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுக்கணும். புரிஞ்சதா? நல்லா புரிஞ்சதுங்க. நீங்க சொல்ற மாதிரியே எல்லாம் செஞ்சிடறேன். ஓகே வாங்க. ஓகேங்க. ஹலோ ஹலோ, இது வீட்டுக்கு வெளியே இருக்கட்டும். என் புருஷன், நான் தோல்ல சாய்வேன். என்ன யார் கேப்பா? யாரும் கேட்க மாட்டாங்க, சாஞ்சிக்கோ. அது ஒரு நாள் பார்க்கணும் புது நாட்டோடு சேர்ந்து காற்று தெம்மாங்கள் பாட ஒரு மாமாங்கவன் சின்ன மாமாவை தேடி மூச்சுக்கு மூச்சு வாங்க இந்த வாழ்வானது இது வீணாகுது பின்பு மாறாது. என்னங்க? சொல்லுங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா? கேளுங்க. கவலை எல்லாம் படக்கூடாது. என்ன கேட்க போறீங்க? அது வந்துங்க, சாதனா அவங்க அப்பா அவளை செல்லமா கண்மணின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்ன உடனே நீங்க ஏங்க உடனே டல்லானீங்க? திரு, என்ன திரு, என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்ல உனக்கும் அப்போ அம்மா நினைப்பு வந்ததா? சொல்லு திரு, உன்னோட அம்மாவும் உன்னை செல்லமா கூப்பிடுவாங்களா? என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? அதான் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். நீ கவலைப்படுறேன்னா வேண்டாம், இனி கேட்கல. சாமின்னு கூப்பிடுவாங்க. என் அம்மா என்ன பேர் சொல்லி கூப்பிட்டது இல்ல, எப்பவுமே வாசாமின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மிஸ் பண்றேன் வாசுகி. ஏய் திரு, சரி சரி விடு. சும்மா உன்னோட அம்மா அப்படி கூப்பிடுவாங்களான்னு கேட்கணும்னு தோணுச்சு, அதான்டா கேட்டேன். ப்ளீஸ்டா, கவலைப்படாத. சரிம்மா, அதனால ஒன்னும் இல்ல. திரு, ஐயா சாமி, நான் இருக்க மாத்திரம் நீ கவலைப்படலாமா? சொல்லு சாமி. நீ கவலைப்பட்டா நானும் கவலைப்படுவேன். சரியா சாமி? அம்மா சொன்னா கேட்கணும். வாசுகி. அழாதடா,
உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். சாரிடா. இல்லம்மா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் அம்மாவே என்கிட்ட வந்து பேசின மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ்மா. டேய் ம். அழாத. சாரி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, நிஜமா? உன்கிட்ட அழுதது பேசுனது மனசுக்கு நிறைவாதான் இருக்கு. கஷ்டமா இல்ல. நிஜமா? ஆமாமா. சரி, இருந்தாலும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. நீ வீட்டுக்குள்ள வந்து ரெஸ்ட் எடு. நானே பாத்திரம் கழுவி துணியும் துவைச்சுக்கிறேன். நீ எதுவும் பண்ண வேணாம். சிரிஸ்டியா? உன்னை கஷ்டப்படுத்திட்டோமே ரொம்ப கவலைப்பட்டேன். நல்ல வேலைடா சிரிஸ்ட. இனி நான் எதை பத்தியும் பேச மாட்டேன், ஓகேவா? சும்மா அம்மா பத்தி தெரிஞ்சுக்கணுமேன்னு தான் கேட்டேன். இனி கேட்கல, ஓகேவா? இனி கேளு, நான் கவலைப்படாம சொல்றேன். ஆ? ம். சரி சரி, இப்ப வந்து துணி துவைச்சு கொடுப்பியா? சொல்லு. ம். லவ் யூடா. லவ் யூமா. மாமா, என்ன மாமா நீங்க இவ்வளவு மோசமானவங்களா? சின்ன வயசுமா, தெரியாம செஞ்சிட்டேன். அதுக்காக அந்த பொண்ணு கண்மணி பாவம்ல மாமா. உண்மைதாமா, தப்பு பண்ணிட்டேன். கண்மணிக்கு பண்ண துரோகத்தினாலதான் நான் இப்ப இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, என் பொண்ணும். மாமா சரி விடுங்க, நீங்க தான் தப்ப உணர்றீங்கல்ல, எல்லாம் சரியா போகும். இதெல்லாம் சரியா போகுமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப என் பொண்ணு கவலைப்படுறா. அவ கல்யாணம் முடிஞ்சு நல்லா இருந்தா போதும். நான் செஞ்ச பாவம் அவளை பாதிக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் பாதிக்காது மாமா, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. இதெல்லாம் நான் இத்தனை நாள் வரைக்கும் உன் அத்தை கிட்ட கூட சொன்னது இல்லம்மா. முத உன்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இனியாவது என்னோட பாவத்துக்கு தீர்வு கிடைக்குமான்னு பாப்போம். கிடைக்கும் மாமா, நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க மாமா, நான் வாரேன். சரிம்மா. கண்மணி, உனக்கு பண்ண பாவத்தை முறை என் மருமகிட்ட சொல்லிட்டேன். எத்தனை வருஷம் கழிச்சு நான் தைரியம் வந்து சொல்லியிருக்கேன். இதுவே நான் பண்ண பெரிய பாவம் தான். என்ன மன்னிச்சிருமா. மாமா மாமாவை நினைச்சு கஷ்டப்படுறதா இல்ல கோபப்படுறதானே தெரியல. இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா? பாவம்ல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இது சக்தி வந்தோன்னு சொல்லணும். சக்திட்ட சொல்லி மாமாவோட கவலைக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு பார்க்கலாம். சக்தி எப்போ வருவான்? கால் பண்ணலாம். ஆ ஆ அம்மா, ஆ அம்மா. ஏ கருப்பி, உன்கிட்ட காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இனி என்ன பண்ற? இதோ வந்துட்டேமா. கொண்டா கொண்டா, கேட்டு 1 மணி நேரம் ஆச்சு. இந்தாங்கம்மா. என்னடி இனிப்பு கொஞ்சம் கூட இல்ல? இல்லையேம்மா, சரியாதான் போட்டாங்க. சரியாதான் போட்டாங்கன்னா நீ காஃபி போடலையா? இல்லம்மா, இவங்க தான் போட்டு கொடுத்தாங்க. இவங்க அவன் மூஞ்சி மாதிரியே போட்டிருக்கான். ஐயே போ, இனிப்பு கொஞ்சம் போட்டு கொண்டு வா. அம்மா, இந்த வயசுல இவ்வளவு இனிப்பு போதும். இதுக்கு மேல இனிப்பு போட்டு சாப்பிட கூடாதுமா, பிறகு சுகர் வந்துரும். வரும்டி வரும். இந்த வீட்ல நீ வேலை பாக்குறியா இல்ல நான் வேலை பாக்குறேனா? யார் சொல்றத யார் கேக்குறது? என்னம்மா, உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். போடி போ, இன்னும் 2 ஸ்பூன் இனிப்பு போட்டு கொண்டு வா. கொடுங்க. ரொம்பயும் தாண்டி, இங்க வந்ததுல இருந்து ஆளு நட ஓட எல்லாமே மாறி போச்சு. இருடி, உன்னை திரும்பவும் வீரையா வீட்டுக்கு அனுப்பி விடுறேன். வேண்டாமா, எங்களை அனுப்பி விட்டுட்டீங்கன்னா நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களை அனுப்பி விட்டா எனக்கு எதுக்குடி கஷ்டம்? ஆமா, இப்ப வீட்டு வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க இல்லாட்டி நீங்க தானே பாக்கணும். எதுக்குடி நான் பாக்கணும்? அதான் என் வீட்டுல இன்னொருத்தி இருக்காளே வேலை பாக்குறதுக்குனேவும். அவங்க எல்லாம் இனிமேல் பார்க்க முடியாதுமா. இன்னும் 3-4 மாசத்துல குழந்தை பிறந்துரும். அப்புறம் அவங்க குழந்தையும் சேர்த்து நீங்க தான் பாக்கணும். ஓ, அதனால நீ என்ன செஞ்சா இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு நினைப்பு. இருடி, இதுக்காகவே உன்னை அனுப்பிட்டு வேற ஆள வேலைக்கு போடுறேன். போடுங்கம்மா. எங்க அளவு யாராவது சுத்தமா வேலை பார்ப்பாங்களா? ஆமா ஆமா, அப்படியே வேலை பார்த்து கிழிக்கிறீங்க 2 பேரும். வீடு பாரு, மிந்தில நான் பலன்னு வச்சுக்குவேன். எப்ப பார்த்தாலும் தொடச்சி நீட்டா வைப்பேன். இப்ப வீட்டை பாரு. அம்மா, எப்ப பார்த்தாலும் வீட்டை துடைக்க கூடாது, அப்புறம் ஒரே இதா துடைச்சிட்டு போயிடும். அடியே அறிவு கட்டவளே, என்னடி சொல்ற? லூசு கிறுக்கச்சி மாதிரி பேசுற. உண்மைதாமா, ஏன் யாரும் வீட்டை தொடச்சிலாம் எடுக்க கூடாது. தூசி துப்பட்ட அடைஞ்சா மட்டும்தான் துடைக்கணும். சோம்பேறி உன் சோம்பேறித்தனத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறியா? அம்மா, உண்மைதாமா. கருப்பி சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏய், நீங்க 2 பேரும் இங்க வீட்ல வேலை பார்க்க வந்திருக்கீங்களா? எதுக்குடி வந்திருக்கீங்க? ஏன் மாமியாருக்கு மேல பேசிக்கிட்டு அலையறீங்க? அப்படியா? என்ன நொப்படியா? போடி, போய் வீட்டெல்லாம் தொடச்சி எடுங்க. ஐயோ, தொடச்சி எடுங்கன்னா சொல்லக்கூடாதுமா.
குப்பைய கூட மொத்தமா கூட்டி கூட்டி அள்ளக்கூடாது. குப்பைய கூட்டி கூட்டி வச்சாதாம கோபுரமாகும். எனக்கு ஒண்ணு கோபுரம்லாம் வேண்டாம். கூட்டி வச்ச குப்பையெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்து வெளியே போடுங்க. அம்மா என்னடா என்ன? இவங்க கோபப்படாதீங்க. கோபமா? ஏய், இங்க நான் தாண்டி கோபப்படணும். என்ன தவிர யாரும் கோபப்படக்கூடாது. கேட்டீங்களா? கோபப்படாதீங்க. நீங்க மட்டுமே கோபப்படுங்கம்மா. நான் போய் உங்களுக்கு இந்த காஃபில இனிப்பு போட்டு கொண்டு வரேன். இதுல அப்படியே போட்டு தொலைஞ்சு கொண்டு வராதடி. சூடு பண்ணி கொண்டு வா. சரிம்மா. வாங்க இவங்க போலாம். கருப்பி, நீ சொல்றதுக்காக நான் அமைதியா வரேன். இல்லாட்டி இவங்க பேசின பேச்சுக்கு என்னடா பண்ணுவ? ஒன்னும் பண்ண மாட்டேமா. நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு கேட்பேன். ஏ சரி, ரெண்டு பேரும் கிளம்புங்க. வாங்க இவங்க. சரி கருப்பி. ஐயே, ரெண்டு வாய பாரு. இதுக்கெல்லாம் வாய் இல்லாட்டி நாய் தீட்டு போயிரும். வீட்டுல இருக்கிறதுகளே சமாளிக்க முடியல, இதுல இதுக்கு ரெண்டு இம்சைய வேற. எல்லாம் நம்ம பேர வர வரைக்கும் தான். பேர வரட்டும். இதுக்கு ரெண்டையும் அடிச்சு பத்தி விட்டு எப்பயும் போல அவளையே வேலை பார்க்க வைப்போம். இந்த ரெண்டுக்கு மட்டும் நம்மங்கிற பயமே இருக்க மாட்டேங்க. என்ன வாய் பேசுதுக? ஏய் நில்லுடி. என்னத்த? எங்கடி போற? ஒருத்தி குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்க. எனக்கு என்னன்னு போறவ? இல்லத்த, மாமா ஆபீஸ் கிளம்பிட்டாங்க. அதான் மாமாக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுப்போன்னு. அதுக்காக என்னையும் கண்டும் காணாம போவியா? சொல்லுங்க அத்த, என்ன வேணும்? என்னடி பண்றாங்க உங்க வீட்ல? அத்த, மாசம் 6 ஆச்சு. இன்னும் என்னடி உங்க வீட்ல சோறாக்கி கொண்டு வரல, ஒரு பலகாரம் இல்ல? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பிள்ளைய கெட்டி கொடுத்துட்டோம், இதோட தலைமுறை இருவ நினைச்சிட்டாங்களோ? அப்படியெல்லாம் இல்லத்த, அம்மா வாரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ நீங்க உங்க தம்பி வீட்ல இருந்தீங்க. வந்த பிறகு வரணும்னு நினைச்சாங்க. இப்ப அம்மாக்கு உடம்புக்கு முடியலத்த, அதான் வர முடியல. உடம்புக்கு முடியலையா? உங்க அம்மாக்கு என்னடி? நல்லா கிளறு மாதிரி தானே அலைஞ்சிட்டு இருக்கா. அத்தை என்னடி சும்மா அத்தை அத்தைன்னு? வேலைக்கு போகாம இருக்காளா? வீட்டுல சோறாக்காம இருக்காளா? திங்காம இருக்காளா? எல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கா. மகளை பார்க்க வருதுன்னா வலிக்குது. இல்லத்த, அம்மாக்கு முதுகு வலி. ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. 7வது மாசத்துல எல்லாம் செய்யறேன்னு சொன்னாங்க அத்தை. ஓ, உங்க அம்மா சொன்னா நீ கேட்டுக்கிட்ட. என்கிட்ட எல்லாம் சொல்றது இல்ல. அத்தை, உங்ககிட்ட சொல்லுவேன்னு தான் பார்த்தேன். நீங்க தான் டென்ஷனாவே இருந்தீங்க. நான் டென்ஷனா இருந்தா நீ கொண்டாட்டமா இருப்பியா? என்னத்த இப்படி பேசினா எப்படி பேசுறது? எப்படி பேசுறதுனா என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்றது இல்லையோ? வர வர வீட்ல என்ன ஒரு மனுஷியாவே யாரும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன இன்னைக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் உன் தங்கச்சி வீட்டு பிரச்சனை தான். ஏன் என் தங்கச்சிக்கு என்னாச்சு? உங்க தங்கச்சிக்கு என்ன? மகளை கட்டி கொடுத்துட்டோம், இனி அவாட்டுக்கு என்னமோ பண்ணட்டும், நாம நிம்மதியா இருப்போம்னு உட்காந்துட்டு இருக்கா. ஒரு பிள்ளைய தான் பெத்து வச்சிருக்கோமே, அவளுக்கு செய்யறத காலகாலத்துல செய்வோம், என்ன ஏதுன்னு பாப்போம். ஒண்ணும் கிடையாது. எப்படியா எல்லாம் உங்க குடும்பத்துல ஒரே மாதிரி இருக்கீங்க? அது அப்படிதான், எல்லாம் நல்லவங்களா பிறந்துட்டோம். என்ன பண்ண சொல்ற? இங்க பாரு, கடுப்ப கலப்பிராதீங்க, அப்புறம் நல்லா வஞ்சி விட்டுருவேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? 5 மாசத்துல சோறாக்கி கொண்டு வரணுமே, உங்க தங்கச்சி வந்திருக்காளா? அத என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லிருக்கீங்களா? அத என்கிட்ட சொன்னாலேமா, அவளால வர முடியாது, 7 மாசத்துல வாரேன்னு சொன்னான். இந்த வீட்டுலதான் என் பேச்சும் எல்லாரும் கேப்பீங்களே, அதுக்காக தான் நான் சரின்ட்டேன். என்னது? யார் சொன்னா உன் பேச்ச எல்லாரும் கேட்போனே? என்னம்மா, நான் தான் இந்த குடும்ப தலைவன். அதுக்காகலாம் உங்க பேச்ச கேட்க முடியாது. இந்த வீட்ல கேக்குறது என் மகன் பேச்சு மட்டும்தான். அத்தைக்கு நல்லா கிறுக்கு பிடிச்சு போச்சு. லூஸ் அத்தை. அப்பனா நான் சொல்றத எதுவும் கேட்க மாட்டீங்க? அதெல்லாம் கேட்க முடியாது. அதுவும் உங்க தங்கச்சி விஷயத்த துப்புரா கேட்க முடியாது. இப்போ உடனே உங்க தங்கச்சி வீட்டை கூப்பிடுங்க. இப்போ இங்க ஒரு பஞ்சாயத்து வச்சாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். நான் இந்த வீட்டுக்கு எவ்வளவு செஞ்சாலும் பார்த்தாலும் காணாது. எங்க அம்மா வந்துதான் செய்யணும். என்ன ஒரு புத்தி. பொறுமையா இருந்தது போதும். எதிர்த்து பேசிடுவோமா? என்ன முழிக்கிறீங்க? போன போட்டு கூப்பிடுங்க உங்க தங்கச்சி வீட்டை. ஏ சாந்தி, கூப்பிடுங்கன்னா கூப்பிடுங்க. என்னாச்சு? யார கூப்பிடணும்? எல்லாம் உன் மாமியா வீட்டை தான். ஏன், எதுக்கு? என்னாச்சு? என்னாச்சு? நீங்களே கேளுங்க. என்ன? என் அம்மா சோறாக்கி குடுக்கலையாம், அதுக்கு பஞ்சாயத்து வைக்க போறாங்களாம். ஓ, யாரு நாட்டாம? உங்க அம்மா தான். ஓ ஆமால. என்ன ஆமால? என்னன்னு கேளுங்க. இந்த மாமியார் புத்தியேவும் மருமக வீட்டை குறை சொல்றதான். என்ன பேச்சு பேசுறாங்க? சரி கோபப்படாத, அத நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். பாருங்க. டேய், அங்க என்னடா பேச்சு? என்னம்மா? என்னடா பண்றாங்க இவங்க வீட்ல? பிள்ளை மாசமா இருக்கே, அதை எதுக்கு செய்முறை வந்து செய்யணும்? ஏதாவது நினைப்பு இருக்காடா? ஒத்த பிள்ளைய பெத்து வச்சுட்டு எப்படி இருக்காங்கன்னு பாரு. மாமா, அவங்க எல்லாம் செய்யறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் ஹாசினி ஃபங்க்ஷன் வருதே, அத முடிச்சிட்டு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னேன். அது என்னடா நீயா சொல்றது? மா, இதெல்லாம் என்கிட்ட கேட்கணும். நீயா ஒரு முடிவு எடுத்துருவியா? என்னடா ஓ மாமியா வீடுனா நீயா ஒரு முடிவு எடுத்துருவ? மா அப்படி இல்லம்மா. என்னடா அப்படி இல்ல அப்படி இல்லன்னு? ஏற்கனவே இந்த சரோஜாவுக்கும் எனக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியும். அவ என்ன பிரச்சனை பண்ணாலும் என்கிட்ட தான் கொண்டு வரணும்.
நீ ஏன் எப்படா ஒரு முடிவு எடுக்கலாம்? அதானே, நீங்களா எப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? நீங்க இந்த வீட்ல சின்ன பிள்ளை, அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதான் இனி உங்க அம்மா பாப்பாங்க. முந்திரி கட்ட மாதிரி முந்திக்கிட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்க. ஐயோ, இவனுக்கு யோசிக்காம பேசிட்டேனே. இனி இவ வாய் ஓவரால பேசுவா. என்னங்க மாடு மாதிரி அப்படியே நிக்கிறீங்க? சொல்லுங்க, உங்க அம்மா இருக்க மாதிரி நீங்க எதுக்கு எந்த முடிவு எடுக்கிறீங்க? ஏய் நிறுத்துடி, போதும் நீ பேசுனது. ஓ, உங்க அம்மாக்காரி 7 மாசத்துல வருவா, அவ்வளவுதானே? ஆமா, முடியலாட்டி 9 மாசத்துல கூட வருவாங்க. இல்லைன்னா நான் குழந்தை பெத்த பிறகு கூட வந்து பாப்பாங்க. இப்ப என்ன? ஒண்ணு இல்லடி, ஒண்ணு இல்ல. உன் அம்மா மகாராணிக்கு எப்ப முடியுதோ அப்பவே வர சொல்லு. ஓ, போய் உங்க மாமாக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இல்ல போய் எடுத்து வை. இல்ல ஏதோ பஞ்சாயத்து பண்ணணும் நீங்க. ஐயே போடி. சாந்தி, நீங்க இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா? போங்க, சும்மா வெட்டியா நின்னுக்கிட்டு. டேய், நீங்க என்னடா நின்னுக்கிட்டு? போ, அதான் முடிவு எடுத்துட்டேல, நான் ஏத்துக்கிறேன். போ. சரிதான். போங்க, ஆளாளுக்கு போய் வேலையை பாருங்க. இந்த வீட்ல ஒரு வாயை திறக்க முடியல. ஆளாளுக்கு வந்துறாங்கப்பா. காஃபில கூட கொஞ்சம் இனிப்பு போட்டு கொண்டு வான்னு சொன்னேன். அத இந்த கருப்பி கொண்டு வந்திருக்காளான்னு பாரு. ஹே கருப்பி, இருங்கம்மா, காஃபியை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் சூடே பண்றாளா? இங்க சூடாகி எல்லாம் அமர்ந்துருச்சு. இவ இனிமேல் தான் சூடு ஏத்துறாளாம். இன்னும் போலையா? போங்க. இல்லம்மா, இருந்து இன்னும் ஏதாவது பஞ்சாயத்து இருந்தா முடிச்சுட்டு போலானே.